தில்லைன்னு சொன்னா நடராஜர் எவ்வளவு பிரபலமோ அதே அளவுக்கு பிரபலம் சிவகாம சுந்தரி. இந்த தலத்தினுடைய இறைவி. இறைவன் இறைவி இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே நிலையில வைத்து வழிபடுவதுதான் சைவ சமய கோட்பாடு. விட்டு பிரிய முடியாத தத்துவம் அப்படின்னு சொல்லி நிறுத்தப்படுகிறாள் அவள். நல்லா யோசிச்சு பாருங்க, நிறைய புராண கதைகள்ல தவம் செய்யும் ஒரு முனிவருக்கு அருள் தரணும்னு முடிவு பண்ணிட்டா சுவாமி அம்பிகையோட தான் சேர்ந்து வருவார். இதே அசுரர்கள் யாராவது அடியார்களுக்கு தொந்தரவு தரும்போது அவங்கள அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அங்கே அம்பிகை பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா எல்லார் பேர்லையும் ஒரு கருணை இருக்கும் அவங்களுக்கு. ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடலாமே, நான் வேணா அவருக்கு நல்ல புத்தியெல்லாம் சொல்லி திருத்துறேன் அப்படின்னு அவங்களுக்காக இவள் வாதாடுவாளாம். அன்னை ஆயிற்றே, தாய்க்கே இருக்கிற அந்த குணங்கள் எல்லாம் இருக்குமே, அந்த கருணை இறைவனிடத்தை இருக்கக்கூடிய அந்த கருணைக்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அந்த வடிவம் தான் அம்பிகையாக இருக்கிறாள். அதனால்தான் எந்த சன்னதி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சுவாமி இருக்கிற இடத்துல அம்பிகை நிச்சயமாக இருக்கணும். ரெண்டு பேரையும் தனித்து பிரித்து வழிபட்டால் பெரிய பாவமே வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. சுவாமியினுடைய அந்த ஆனந்த தாண்டவத்திற்கு தோதா ரொம்ப கம்பீரமான ஒரு வடிவம், பெரிய தோள்கள், அழகா உய்யாரமாக நிற்கிற அந்த நிலை. நான் அவர் நடராஜ ராஜமூர்த்தின்னா அந்த ராஜாவுக்கேற்ற ராணியாக இவள் இருக்கணும் இல்லையா? 4 கரங்கள், ஒரு கரத்தில் நீலோத்பல மலரை ஏந்தி இருப்பாள், இன்னொரு கரத்தில் அவள் தவம் செய்யும் அந்த ஞான வடிவத்தினுடைய சின்னமா ஜபமாலை ஒன்றையும் வைத்திருப்பாள். கீழ் இடது கரம் அவளுடைய தொடையில் அழகா நிறுத்தி அபயம் கொடுக்கக்கூடிய அழகான ஒரு கோலம். இவ்வளவு ஒய்யாரமாக நிற்பவள் எதை பார்த்து கொண்டு நிற்கிறா? சுவாமியினுடைய அந்த ஆனந்த தாண்டவத்தை. அம்பிகையினுடைய 1000 நாமங்கள் லலிதா சகசரநாமத்திலே ஈச தாண்டவ சாட்சினி அப்படின்னு அவளுக்கு ஒரு பெயர் உண்டு. சிவபெருமானுடைய தாண்டவத்தை எப்போதும் பார்த்து கொண்டே இருப்பாளாம். இவளை தரிசிக்காமல் நடராஜரை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா பெருமானை தரிசித்து அவனுடைய அருளை எடுத்துக்காமலேயே நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தமாகும். தாய் உள்ளம் அதற்கு ஒரு வடிவம் கொடுத்தால் சிவகாமி போல இருப்பாள். இவளுடைய அழகு சந்திரனுடைய 16 கலைகளோடு ஒப்பிடப்படுகிறது. நிச்சயமா இவள் சந்திரனை விடவும் கோடி மடங்கு அழகானவள் தான். ஆனா நமக்கு புரிவதற்காக நிலாவினுடைய அழகு எப்படியோ அதே மாதிரி இவள் இருப்பாள் அப்படின்னு ஒரு காரணமா சொல்லியிருக்காங்க. இந்த 16 கலைகளும் பரிபூரணம் அடைந்து பௌர்ணமி நிலவினுடைய ஒளி எவ்வளவு அழகோ எவ்வளவு குளிர்ச்சியோ அத்தனை அழகும் குளிர்ச்சியும் தாய்மையோடு தரக்கூடியவள் தான் சிவகாம சுந்தரி.